ஓம் சாந்தி. February 28, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமைதியை பெறுவதற்கு ஷரீரமற்றவர் ஆகுங்கள். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுதே அமைதியின்மை ஏற்படுகின்றது. எனவே உங்களுடைய ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருங்கள். கேள்வி: மிக சரியான நினைவு என்றால் என்ன? நினைவிற்குரிய நேரத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: மிக சரியான நினைவு என்றால் நீங்கள் உங்களை உங்களுடைய ஷரீரத்திலிருந்து வேறுபட்ட ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதாகும். நீங்கள் எவருடைய ஷரீரத்தையும் நினைவு செய்யாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். நினைவில் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஞானத்தின் போதையை கொண்டிருக்க வேண்டும். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதும், நீங்கள் வானம், பூமி, கடல் ஆகிய முழு உலகிற்கும் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாம் முழு உலகையுமே கண்டு கொண்டோம். இந்த வானம், பூமி அனைத்தும் எமக்கே சொந்தம். ஓம் சாந்தி. ஓம் என்பதன் அர்த்தம் நான் ஓர் ஆத்மா என்பதாகும். ஓம் என்றால் கடவுள் என்று அர்த்தம் என மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறாகும். ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா, இது எனது ஷரீரம் என்பதே ஆகும். ஓம் சாந்தி என மக்கள் கூறுகின்றனர். ஆத்மாவாகிய எனது ஆதி தர்மம் அமைதியாகும். ஆத்மா தனது சுய அறிமுகத்தை வழங்குகின்றார். ஓம் சாந்தி என மக்கள் கூறினாலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஓம் சாந்தி என்ற வார்த்தைகள் மிகவும் நல்லவை. நான் ஓர் ஆத்மா, எனது ஆதி தர்மம் அமைதி. ஆத்மாவாகிய நான் அமைதி தாம வாசி ஆவேன். அர்த்தம் மிக எளிமையானது. இது நீண்டதும் பொய்யானதுமான விளக்கம் அல்ல. தற்கால மக்களுக்கு இந்த உலகம் புதியதா அல்லது பழையதா என்பது கூட தெரியாது. புதிய உலகம் எப்பொழுது பழையதாகும் என்றோ, பழைய உலகம் மீண்டும் எப்பொழுது புதியதாகும் என்றோ எவருக்கும் தெரியாது. நீங்கள் எவரையாவது எப்பொழுது பழைய உலகம் புதியதாகின்றது என்றும் அது எப்படி பழையதாகின்றது என்றும் கேட்டால் எவராலும் உங்களுக்கு பதிலளிக்க முடியாதிருக்கும். இது இப்பொழுது கலியுகத்து பழைய உலகமாகும். புதிய உலகம் சத்யுகம் எனப்படுகிறது. புதிய உலகம் பழையதாகுவதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கின்றன? எவருக்கும் இது தெரியாது. அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது தெரியாது. எனவே மனிதர்கள் விலங்குகளை விடவும் கேவலமானவர்கள் என கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் விலங்குகள் தம்மை பற்றி எதனையும் கூறுவதில்லை. எவ்வாறாயினும் மனிதர்களோ நாம் தூய்மையற்றவர்கள் என கூறுகிறார்கள். அவர்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆனால் அவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தூய்மை என்னும் வார்த்தை மிக நல்லது. தூய உலகமான ஸ்வர்க்கம் மட்டுமே புதிய உலகமாகும். தேவ தேவியரின் விக்கிரகங்கள் உள்ளன. ஆனால் லக்ஷ்மி நாராயணரே புதிய தூய்மையான உலகின் அதிபதிகள் என்பது எவருக்கும் தெரியாது. எல்லையற்ற தந்தை மட்டுமே இங்கிருந்து சகல விஷயங்களையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். புதிய உலகம் ஸ்வர்க்கமென அழைக்கப்படுகிறது. தேவர்கள் ஸ்வர்க்கவாசிகள் என அழைக்கப்படுகின்றனர். தற்சமயம் இந்த பழைய உலகம் நரகமாக உள்ளது. இங்கிருக்கும் மக்கள் நரகத்திலேயே வசிக்கின்றார்கள். யாராவது ஒருவர் இறக்கும் பொழுது அவர் ஸ்வர்க்கத்தில் வசிக்க சென்றுவிட்டார் என மக்கள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் நரகத்தில் வசிக்கின்றார்கள் என்பதே அதன் அர்த்தம். அவர்களின் சுய புரிந்துணர்விற்கு ஏற்ப இது உண்மையில் நரகமே ஆகும். எவ்வாறாயினும் அவர்கள் நரகவாசிகள் என்று நீங்கள் அவர்களிடம் நேரடியாக கூறினால்
அவர்கள் உங்களுடன் குழப்பமடைவார்கள். அவர்கள் மனிதர்கள் போன்று தென்பட்டாலும், அவர்களின் முகங்கள் மனிதர்களைப் போன்றிருந்தாலும், அவர்களின் நடத்தைகள் குரங்குகளைப் போன்றே உள்ளன. இதுவும் நினைவு கூறப்படுகின்றது. அவர்கள் ஆலயங்களில் உள்ள தேவ விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று, நீங்கள் சகல நற்பண்புகளும் நிறைந்தவர்கள் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தங்களைப் பற்றி என்ன கூறுகிறார்கள்? தாம் சீரழிந்த பாவிகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரடியாக அவர்கள் விகாரங்களை கொண்டவர்கள் என கூறினால் அவர்கள் உங்களுடன் குழப்பமடைவார்கள். இதனாலேயே தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் மட்டுமே பேசுவதுடன் உங்களுக்கு மட்டுமே விளங்கப்படுத்துகின்றார். கலியுக மக்கள் நரகவாசிகள் என்பதால் அவர்கள் வெளியுலக மக்களுடன் பேசுவதற்கு செல்வதில்லை. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகவாசிகள் ஆவீர்கள். நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். சிவ் பாபாவே பிராமணர்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவரே தூய்மையாக்குபவராவார். ஆத்மாக்களாகிய எங்களை வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். இது மிகவும் எளிமையான விஷயம். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்து உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். இந்த துன்ப பூமியில் அனைவரும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் மன அமைதியை வேண்டுகிறார்கள். எவ்வாறு ஆத்மாக்களால் அமைதி நிறைந்தவர் ஆக முடியும் என அவர்கள் கேட்பதில்லை. நீங்கள் ஓம் சாந்தி, எனது ஆதி தர்மம் அமைதி என கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் ஏன் அமைதி வேண்டும் என கேட்கின்றீர்கள்? ஏனெனில் நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை மறந்து ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகியதாலேயே ஆகும். ஆத்மாக்கள் அமைதி தாமத்தில் வசிக்கின்றார்கள். எனவே இங்கு எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? நீங்கள் ஷரீரமற்றவர் ஆகும்பொழுதே உங்களிடம் அமைதி இருக்க முடியும். இங்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ஷரீரத்துடன் ஒன்றிணைந்து உள்ளார். எனவே அவர்கள் அனைவரும் நிச்சயமாக பேசவும் நடக்கவும் வேண்டும். ஆத்மாவாகிய நான் அமைதி தாமத்திலிருந்து ஒரு பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளேன். ராவணனே எதிரி என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுது ராவணன் உங்களுடைய எதிரி ஆகினான்? எவருக்கும் இது தெரியாது. எந்த ஓர் மேதையோ அல்லது பண்டிதரோ ராவணன் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. தாங்கள் எரிக்கும் கொடும் பாவிக்கு உரியவனை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். பல பிறவிகளாக அதனை அவர்கள் எரிக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ராவணன் யார் என நீங்கள் அவர்களில் எவரிடமாவது கேட்டாலும் அது கற்பனையே என்றே அவர்கள் பதிலளிப்பார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே அவர்களால் என்ன பதிலை கொடுக்க முடியும்? ஹே ராமா, இந்த உலகம் உருவாக்கப்படவில்லை, இது கற்பனையே என ஒரு சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலரும் இதனை கூறுகின்றார்கள். கற்பனை என்பதன் அர்த்தம் என்ன? இது கற்பனைகளால் ஆன உலகம் என்றும், ஒருவர் எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும் அதுவே நடக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களில் சிலர் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களோ எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தெளிவாக புரிந்து கொள்பவர்களே உண்மையான குழந்தைகள். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளாதவர்களோ மாற்றான் தாய் குழந்தைகள் ஆவார். மாற்றான் தாய் குழந்தைகள் ஒரு பொழுதும் வாரிசுகள் ஆகுவதில்லை. பாபாவிற்கு உண்மையான குழந்தைகளும் மாற்றான் தாய் குழந்தைகளும் இருக்கிறார்கள். உண்மையான குழந்தைகள் தந்தையின் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுவார்கள். ஆனால் மாற்றான் தாய் குழந்தைகள் அவ்வாறு பின்பற்றுவது இல்லை. அப்பொழுது தந்தை கூறுகின்றார், இவர் எனது வழிகாட்டல்களை பின்பற்றுவது இல்லை. இவர் ராவணனின் வழிகாட்டல்களையே பின்பற்றுகின்றார்.
ராமர், ராவணன் என 2 வார்த்தைகள் உள்ளன. ராமரின் ராஜ்யம் அதுவாகும். ஆனால் இதுவோ ராவணனின் ராஜ்யமாகும். இப்பொழுது இது இரண்டினதும் சங்கமமாகும். பாபா அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த பிரம்மா குமார்கள், குமாரிகள் அனைவரும் தமது ஆஸ்தியை சிவ் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் அதனை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? நீங்கள் இந்த மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவீர்களா? யாருடைய வழிகாட்டல்கள் என அவர்கள் கேட்கிறார்கள். தந்தை தூய்மையாகுவதற்கான ஸ்ரீமத்தை வழங்குகின்றார். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தூய்மையாக இருப்பேன். ஆனால் எனது கணவன் இதனை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் நான் யார் கூறுவதை கேட்பேன்? எனது கணவனே எனது கண்கண்ட தெய்வம். பாரதத்தில் கணவனே அவர்களின் குரு, அவர்களின் கடவுள், அவர்களின் அனைத்தும் என அவர்களுக்கு கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் உண்மையில் எவரும் அதனை நம்புவதில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் ஆமாம் என கூறுகின்றார்களே தவிர அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தமது குருமார்களிடமும் ஆலயங்களுக்கும் செல்கிறார்கள். கணவன் இவ்வாறு கூறுவார், வெளியே போக வேண்டாம், நான் உனக்கு ராமர் விக்கிரகம் ஒன்று தருகின்றேன். நீ அதை வைத்து வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். நீ ஏன் அயோத்திக்கு ராமரின் பிறப்பிடத்திற்கு போக வேண்டும்? அவள் எதையும் கேட்க மாட்டாள். அது பக்தி மார்க்கத்தின் தடுமாறி திரிவதாகும். அவள் நிச்சயமாக அங்கு தொடர்ந்தும் செல்வாள். அங்கிருக்கும் ஆலயம் ராமருடையது என அவள் நம்புவதால் அவள் யார் கூறுவதையும் கேட்க மாட்டாள். ஆனால் நீங்கள் யாரை நினைவு செய்ய வேண்டும்? ராமரையா அல்லது அவரின் ஆலயத்தையா? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கடவுளிடம் வந்து எமக்கு சத்கதியை அருளுங்கள் என அழைத்தீர்கள். ஏனெனில் அவர் மட்டுமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவராவார். அச்சா, அவர் எப்பொழுது வருகின்றார்? எவருக்கும் இது தெரியாது. ராவணன் உங்களுடைய எதிரி என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ராவணனின் அற்புதம் என்னவென்றால், மக்கள் தொடர்ந்தும் அவனுடைய கொடும்பாவியை எரித்தாலும் அவன் ஒருபொழுதும் இறப்பதில்லை. ராவணன் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் சிவன் யார் என அவர்களுக்கு தெரியாது. சிவனே கடவுள் என்றும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஒரு யுகத்திலேயே அவர் வந்து பாரதத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுகின்றார் என்றும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்கள். அவர் யாசிப்பவர்களை இளவரசர்களாக மாற்றுகின்றார். தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். அவரே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவராவார். மனிதர்கள் அனைவரும் இப்பொழுது இங்கேயே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இங்கு மற்றொரு பிறப்பெடுத்து இருக்கின்றார். இன்னமும் எவராலும் வீடு திரும்ப முடியாது. ஒரே ஒரு மகத்தான தந்தையால் மட்டுமே அனைவருக்கும் சத்கதியை அருள முடியும். அவர் பாரதத்தில் மட்டுமே வருகின்றார். உண்மையில் நீங்கள் சத்கதியை அருளும் ஒரே ஒருவருக்கு மட்டுமே பக்தி செய்ய வேண்டும். அந்த அஷரீரியான தந்தை இங்கே வசிப்பதில்லை. அவர் எப்பொழுதும் மேலே இருப்பதாகவே கருதி நினைவு கூறப்படுகின்றார். ஆனால் எவரும் கிருஷ்ணரை மேலே இருப்பதாக கருதுவதில்லை. அவர்கள் கிருஷ்ணரையும் மற்ற அனைவரையும் இங்கு கீழே இருப்பதாகவே கருதுகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய நினைவு மிக சரியானது. நீங்கள் உங்களை உங்களுடைய ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவராக கருதுகின்றீர்கள். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எவருடைய ஷரீரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. இதில் கவனம் செலுத்துவது மிக அவசியமானது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள்.
பாபா எம்மை முழு உலகிற்கும் அதிபதிகளாக்குகின்றார். அவர் எங்களை பூமி, கடல், ஆகாயம் அனைத்திற்கும் அதிபதிகளாக்குகின்றார். அவை அனைத்தும் இப்பொழுது பிளவுபட்டு துண்டுகளாக பிரிந்து போயுள்ளன. அவர்கள் தமது எல்லையை கடக்க அனுமதிப்பதில்லை. இவை எவையும் அங்கே இருக்காது. கடவுள் மட்டுமே தந்தையாவார். அனைவரும் தந்தையாக இருக்க முடியாது. இந்துக்களும் சீனர்களும் சகோதரர்கள் என்றும் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்றும் அவர்கள் கூறினாலும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதர சகோதரிகள் என அவர்கள் கூறுவதில்லை. இல்லை, ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களே. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சமய நூல்களை கேட்கும் பொழுது இது உண்மை என்று கூறுகின்றார்களே தவிர அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவை அனைத்தும் பொய்யானவை. சத்திய பூமியில் அவர்கள் சத்தியத்தை மட்டுமே பேசுவார்கள். ஆனால் இங்கோ பொய்மையை தவிர வேறெதுவும் இல்லை. நீங்கள் பொய் கூறுகின்றீர்கள் என அவர்களில் எவருக்காவது நீங்கள் கூறினால் அவர்கள் உங்களுடன் குழப்பம் அடைவார்கள். நீங்கள் சத்தியத்தை கூறினாலும் சிலர் உங்களை அவதூறு செய்ய ஆரம்பிப்பார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக பண்புகளை கிரகிக்கின்றீர்கள். பஞ்சபூதங்கள் இப்பொழுது முற்றிலும் தூய்மையற்றதாகி உள்ளன என நீங்கள் அறிவீர்கள். தற்காலத்தில் மக்கள் தீய ஆவியையும் அதிக அளவில் வழிபாடு செய்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தீய ஆவியை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தீய ஆவிகளை நினைவு செய்யாதீர்கள். உங்களுடைய குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் பொழுதும் உங்களுடைய புத்தியின் யோகத்தை தந்தையுடன் வைத்திருங்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இப்பொழுது 3வது ஞானக்கண்ணை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது பாவ செயல்களை வென்றவர்கள் ஆக வேண்டும். அது பாவ செயல்களை வென்றவர்களின் யுகமாகும். இது பாவ செயல்கள் செய்பவர்களின் யுகமாகும். நீங்கள் யோக சக்தியால் பாவ செயல்களை வெற்றி கொள்கின்றீர்கள். பாரதத்தின் யோகம் மிகவும் பிரபல்யமானது. ஆனால் மக்களுக்கு அதை பற்றி தெரியாது. சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரதத்தின் யோகத்தை கற்பிப்பதற்காக தாம் வந்திருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் அங்கிருக்கும் மக்களுக்கு சந்நியாசிகள் ராஜயோகத்தை கற்பிக்க தெரியாத ஹத யோகிகள் என்பது தெரியாது. நீங்கள் ராஜ ரிஷிகள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகள். ஆனால் நீங்களோ எல்லையற்ற சந்நியாசிகள். இவற்றுக்கு பகலுக்கும் இரவிற்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. வேறு எவருமன்றி பிராமணர்களாகிய உங்களால் மட்டுமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியும். இது ஒரு புதிய விஷயம். வருகின்ற புதியவர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இதனாலேயே இங்கு வருவதற்கு புதியவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இது இந்திர சபை, அதாவது ஞான மழையை பொழிகின்ற தெய்வம். அனைவரும் இப்பொழுது கல்புத்தியை கொண்டுள்ளனர். சத்யுகத்தில் அனைவரும் தெய்வீக புத்தியை கொண்டிருப்பார்கள். இது இப்பொழுது இரண்டினதும் சங்கமமாகும். வேறு எவராலும் அன்றி தந்தையால் மட்டுமே உங்களை கல்லிலிருந்து வைரமாக மாற்ற முடியும். நீங்கள் இங்கு உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக்குவதற்கு வந்துள்ளீர்கள். பாரதம் உண்மையில் தங்க சிட்டுக்குருவியாக இருந்தது. லக்ஷ்மியும் நாராயணரும் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுது அரசாண்டார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. 5000 வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். தற்சமயம் அவர்கள் தமோ பிரதானமாக உள்ளனர்.
இப்பொழுது தந்தையால் சத்தோப்பிரதானம் ஆக்கப்படுகிறார்கள். இது உங்களுக்கும் பொருந்தும். எந்தவோர் சாதுக்கள் அல்லது புனிதர்களால் அன்றி தந்தையால் மட்டுமே இந்த ஞானத்தை வழங்க முடியும். அது பக்தி மார்க்கம். இந்த பாதை இந்த ஞானத்தின் மார்க்கமாகும். குழந்தைகளாகி நீங்கள் வைத்திருக்கும் மிக நல்ல பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு புல் அரிப்பதுடன் உங்களுடைய சந்தோஷ பாதரசமும் மிகவும் உயரும். இந்த போதை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த ஞானம் அமிர்தமாகும். மக்கள் மதுபானத்தை அருந்தும் போது போதை அடைகிறார்கள். ஆனால் இங்கு உங்களிடம் இந்த ஞானத்தின் அமிர்தம் உள்ளது. உங்களுடைய போதை குறைவடைய கூடாது. அது சதா உயர்வாகவே இருக்க வேண்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அத்தகைய மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு அனைத்தையும் பார்க்கும் போதும் உங்களுடைய புத்தியானது தந்தையுடனும் அந்த ஆஸ்தியுடனும் யோகத்தில் இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பாவ செயல்களை வென்றவர் ஆகுவதற்கு நீங்கள் யோக சக்தியால் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும். இங்கு அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய புத்தியின் யோகம் தந்தையுடனும் ஆஸ்தியுடனும் இருக்க வேண்டும். 2. தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்திக்கான முழு உரிமையையும் பெறுவதற்கு நீங்கள் உண்மையான குழந்தைகள் ஆக வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை மட்டுமே பின்பற்றுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதை தெளிவாக புரிந்து கொண்டு பின்னர் அதனை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் இலகு யோகியாகி உலகங்களையும் சுற்றி வருவதற்காக உங்களின் தெய்வீக புத்தி என்ற உயர்த்தியை பயன்படுத்துவீர்களாக. சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக புத்தி என்ற உயர்த்தியை பெற்றுள்ளீர்கள். இந்த அற்புதமான உயர்த்தியால் உங்களால் உலகங்களிலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும். உங்களின் விழிப்புணர்வு என்ற ஆளியை போடுங்கள். நீங்கள் ஒரு வினாடியில் அங்கே சென்று அடைவீர்கள். உங்களால் ஸ்திரமாக இருந்து நீங்கள் விரும்பும் உலகை நீங்கள் விரும்பிய நேரத்திற்கு அனுபவம் செய்ய முடியும். இந்த உயர்த்தியை பயன்படுத்துவதற்கு அமிர்த வேளையில் உங்களின் விழிப்புணர்வு என்னும் ஆளியை மிக சரியாக போடுவதில் கவனமாக இருங்கள். அதிகாரியாகி இந்த உயர்த்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் இலகு யோகி ஆகுவீர்கள். கடின உழைப்பு அனைத்தும் முடிந்துவிடும். ஸ்லோகம். உங்களின் மனதை சதா களிப்பான நிலையில் வைத்திருப்பதே வாழும் கலையாகும். ஏகாந்த பிரியராகி ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தமாக இருத்தல் என்பது 2 அர்த்தங்களை கொண்டுள்ளது. அது புற ஏகாந்தம் மட்டுமல்ல, ஆனால் ஏகாந்தம் என்றால் ஒரே ஒருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருப்பதாகும். புற ஏகாந்தம் மட்டும் இருந்தால் நீங்கள் சலிப்படைந்து இந்த நாளை எப்படி கழிக்கப் போகின்றேனோ தெரியவில்லை என கூறுவீர்கள். ஒரே ஒரு தந்தையின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். எப்படி நீங்கள் கடலின் அடி ஆழத்திற்குள் செல்லும் பொழுது பல பொக்கிஷங்களை பெறுகின்றீர்களோ அவ்வாறே ஒரே ஒருவரின் ஆழத்திற்குள் செல்லுங்கள். அதாவது தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற பெறுபேறுகளில் உங்களை மறந்திருங்கள். ஓம் சாந்தி.